ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு மேக்ஸ் இல்லைங்க, நம்ம காமனாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகுறது மாதிரியான ஒரு பயாலஜி தான். சரியா? மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். எக்ஸ்கிரீஷன்னா என்னது? கழிவு நீக்கம். ஓகேவா? நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய, நம்மளோட உடம்புன்னு கிடையாதுங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களோட உடம்புல இருந்து கழிவு பொருட்கள் வந்து வெளியே போகணும். சரியா? அதை சிம்பிளா நம்ம என்ன சொல்லுவோம்னா நைட்ரோஜினஸ் வேஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நைட்ரோஜினஸ் வேஸ்ட், இல்லைன்னா மெட்டபாலிக் வேஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மெட்டபாலிக் வேஸ்ட்னா நம்மளோட உடம்புல சாப்பிட்டு ஜீரணமாகிற அந்த எல்லா ப்ராசஸ் தான் மெட்டபாலிக்னு சொல்லுவாங்க. அதில் என்ன செய்யும்? வேஸ்ட் மெட்டீரியல் வரும். சரியா? அதில் 3 மெயினாக இருக்கும்: அம்மோனியா, யூரிக் ஆசிட், யூரியா. அப்போ இந்த அம்மோனியாவை வேஸ்ட்டாக வெளியே தள்ளுது பார்த்தீங்களா, அந்த உயிரினங்களை என்ன சொல்லுவாங்கன்னா அம்மோனியா டெலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபிஷ். சரியா? அடுத்தது யூரிக் ஆசிட். அதனோட அந்த உயிரினத்தோட வேஸ்ட் ப்ராடக்ட்ல யூரிக் ஆசிட் வெளியே போச்சுன்னா அதை யூரிகோ டெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்ஸ், இன்செக்ட். அதாவது இதுக்கு சிம்பிளா என்ன தெரியுமா எக்ஸாம்பிள்? ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா காக்கா வந்து ஆய் போய் போட்டிருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்துல வந்து ரவுண்டா வெள்ளை கலர்ல பேச்சஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து யூரிக் ஆசிட் பார்த்துக்கோங்க. அது சரியா? அடுத்தது யூரியா. நம்மளோட வேஸ்ட் மெட்டீரியல்ல நிறைய என்ன இருக்கும்? யூரியா இருக்கும். ஸோ அதனால நம்ம எல்லாம் யாரு? யூரியோ டெலிக். எக்ஸாம்பிள் வந்து மேமல்ஸ். சரியா? அப்போ அந்த எக்ஸ்கிரீஷன்ல அம்மோனியா இருந்துச்சுன்னா அம்மோனியா டெலிக், யூரிக் இருந்துச்சுன்னா யூரிகோ டெலிக், யூரியா இருந்துச்சுன்னா யூரியோ டெலிக். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.